கொலோசியர் 1:9 படிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ சபை தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். போதகர்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். நான் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அப்போ தேவ சித்தத்தோடு கூடிய ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை என்ன? அவன் தேவனுடைய சித்தத்தை இன்னும் என்ன செய்து கொள்ளணும்? அறிந்து கொண்டே இருக்கணும், அறிந்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சிநேகிதர் ஒருவர் நாகர்கோயிலில் அறியப்படுகிற ஒரு மருத்துவர். அவர் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்வியா நான் ஒரு 10 days ஊரில் இல்லை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். என்னம்மா 10 நாள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எங்கே போறிய அப்படின்னு அதை கேட்குறீங்களா? தோத்துற எனக்கு இன்னொரு நாட்டில் ஒரு 10 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நான் சிரிச்சுட்டு கேட்டேன், இல்லை ஏற்கனவே இது வரைக்கும் சரியாக ட்ரெயின் ஆகாமல் தானே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்கா, பாதி பேரும் சாகிறதுக்கு நீயா காரணம் அப்படின்னு கேட்டேன். உடனே இல்லை பாஸ்டர், அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் ஏறத்தாழ 30 வருஷங்களுக்கு முன் மருத்துவத்துறை முடித்தவர். இப்போ வருகிற எக்யூப்மெண்ட்ஸை ஆப்ரேட் பண்ண அவருக்கு தெரியாது. 30 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் மருத்துவ தொழிலுக்குள்ளே வர்றார். அன்னைக்கு இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேற, அன்னைக்கு இருந்த மிஷின்ஸ் வேற, அன்றைக்கு இருந்த அணுகுமுறைகளே வேற. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிறதான மிஷின்ஸை என்னால் ஆப்ரேட் பண்ண தெரியல, அதில் வருகிறதான பிரச்சனைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் உலக நாடுகளில் இருக்கிற மருத்துவர்கள் ஒரு சில அமைப்புகள் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரைனிங் வச்சுருக்காங்க, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ தான் நான் யோசித்தேன், MBBS படிச்சிருக்கிறார், ஆர்த்தோவில் MT முடிச்சிருக்கிறார். இதெல்லாம் முடித்த பிறகும் அவருக்கு இன்னும் என்ன செய்யணும்? அதுவை குறித்த அறிவை பெருக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சபையும் தேவ சித்தத்தில் இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கோம். அந்த மொபைல் ஒரு 1 year போகும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. நம்ம 80 கிலோமீட்டர் வேகத்தில் தள்ளுனா தோத்துறோம், அது 20 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னாடி போகும். உடனே நமக்கு கோபம் வரும், கடுப்பாயிருவோம். உடனே நம்ம என்ன சொன்னேன், அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுறோம். அது அப்டேட் பண்ண உடனே அது என்ன செய்துரும், இன்றைக்கு உள்ள காலை அளவுக்கு அது வந்துடுது, அதுக்கு வேகம் கூடுது. அதே மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு நான் தேவனுடைய சித்தத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டால் நேற்றைய விட என்னுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் 8 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், 10 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், 15 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், எனக்கு தினகரனை தெரியும் பிரதர், ஃபாதரை தெரியும் பிரதர், அப்புறம் மோகன் சி அண்ணாவை தெரியும் பிரதர், இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும் பிரதர் அப்படின்பா. தேவ சித்தத்தை தவிர கழுதைக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லுது புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு சபை ஜெட்டு வேகத்தில் போகும்போது இவன் ஆம வேகத்தில் ட்ராவல் பண்ணுவான். அதுக்கு என்ன காரணம்? இவனுக்கு தினகரன் ஐயாவை தெரியுது, மோகன் சி அண்ணாவை தெரியுது, மோகன் பாஸ்டரை தெரியுது, கூட உங்கள் பாஸ்டரையும் தெரியுது. எதை தவிர? கர்த்தருடைய சித்தத்தை தவிர. நமக்கு வேற யாரை தெரியாமல் இருந்தாலும் சரி, எனக்கு தேவ சித்தம் தெரியும்னா அவங்களுக்கு எனக்கு அவங்கள தெரியுதோ இல்லையோ, என்ன உலகத்துக்கே தெரியும். இந்த வார்த்தை புரிந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எனக்கு மோன்சி அண்ணாவை தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உங்கள் பாஸ்டரை தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவ சித்தம் தெரிஞ்சா என்ன இந்த உலகத்துக்கே தெரியும். அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய சித்தத்தை சபை இன்னும் 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 என்ன செய்யணும்? அறிந்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? சோதரன் சோதரன் சோதரன். அல்லேலூயா. இன்னைக்கு இதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதில் அடுத்து நம்ம என்ன படித்தோம் தெரியுமா? தேவ சித்தத்தை எப்படி அறியலாம் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் அந்த பகுதி இப்போ நான் போகலை. அணுகுமுறையை முடிச்சுட்டு அறிதலை குறித்து படிப்போம். நம்ம அணுகுமுறையை என்ன செய்வோம்? நேற்றுக்கு ஜபங்கிற லெவலுக்கு வந்தோம்ல, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். தோத்தர் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை ஒன்று, அறிதல் அவசியம். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்ல முடியுமா? அறிதல்
அவசியம். ரெண்டாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். 2வது தலைப்புக்கு போகிறேன். அணுகுமுறையின் 2வது தலைப்பு. நேற்றுக்கு சொன்ன அந்த ஜபத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, நம்ம இன்னும் ஒரு முறை அதை கண்டினியூ பண்ணுவோம். ஜபத்தை இல்லை, அந்த பகுதியை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஒரு வகுப்பு எடுக்கும் பொழுது புரிகிற மாதிரி எடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதம் கழித்து இந்த நோட்டை பார்த்தா ஒரு இளவும் புரியாது. அது உங்களுக்கு தெரியுமா? திரும்பி பார்த்தா எல்லாம் தெரியும். ரைட், விடு. 2வது பாயிண்ட், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி மக்களே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ரூபமாகுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எனக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்திற்கு ஏற்ற, நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிரசங்கத்திற்கு ஏற்ற, கற்றுக்கொண்டிருக்கிறதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கு. எனக்கு சொல்லுங்க. பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. அந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க. பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ரைட். அறியணும், பகுத்தறியணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய தவறினால் நான் செய்ய வேண்டியதை பாஸ்டர் செய்ய வேண்டியது வரும், அவர் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டியது வரும். நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்ய வேண்டியது வரும், இன்று செய்ய வேண்டியதை நாளை செய்ய வேண்டியது வரும். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்தால் போதாது, அதிலே என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, என் சபையை குறித்த தேவ சித்தம் என்ன, நான் இருக்கிற காலத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, நான் இருக்கிற தேசத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, இன்னைக்கு நான் பகுத்தறியணும். என்ன தெரியுமா? இந்த பலிபீடத்தை குறித்த தேவ சித்தம் அறிஞ்சிட்டு தான் நான் இதில் நிற்கணும். என்னை குறித்த தேவ சித்தத்தை அறியாமல் இங்கே நிற்க முடியாது. இந்த தேவ மனிதனை குறித்த தேவ சித்தத்தை அறியாமல் நிற்க முடியாது. ஏன்னா பலிபீடம் இயேசு வருகிறது வரை நிற்கும். அது வரைக்கும் உங்க பாஸ்டர் இருப்பாரா? என்னுடைய கேள்விக்கு பதில். இந்த பலிபீடம் இயேசு வருகிறது வரைக்கும் இருக்கும்னு வைக்கலாம். உங்க பாஸ்டர் அது வரைக்கும் இருப்பாரா? இருக்க மாட்டேன். ஒருவேளை இயேசு இன்னும் 100 வருடத்திற்கு பிறகு வந்தா, அதுக்கு முன்னால நாங்க டிராவல் ஆகிருவோமே. அப்ப நாளைக்கு இந்த இடத்துல தேவன் நியமிக்கிற யாரோ ஒருவர் நிற்பாங்க. அப்ப பலிபீடத்தை குறித்த தேவ சித்தம் வேறே, உங்கள் போதகரை குறித்த தேவ சித்தம் வேறே. போதகரை குறித்த தேவ சித்தம் வேறே, இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஜனங்களை குறித்த தேவ சித்தம் வேறே. சரி, அதுக்குள்ளே டீப்பா போவோம். இந்த பிள்ளையை குறித்த தேவ சித்தம் வேறே, அந்த அண்ணாவை குறித்த தேவனுடைய சித்தம் வேறே. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கு. நான் சொல்லுது புரியுதாம்மா? நிறைய பேர் பாடுறாங்க, கை தட்டுறாங்க, ஜோம் பண்றாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாம்னே அவனுக்கு தெரியல. தெரியுமா உனக்கு? அப்ப இன்றைக்கு நான் 2வது என்னுடைய அணுகுமுறை என்ன? ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தத்தை பகுத்தறிவதற்கான தேவ கிருபையை எனக்கு தரணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுனே? ஆமென். ஒரு முறை கூட சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா உங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஆங்கில வேதாகமம், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப வராது. ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் என்னைக்கு இந்த மீட்டிங் டேட்டு கொடுக்குறேனோ அன்னைக்கு தலைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், வசனத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எழும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்து இனி சாயந்தரம் பேச வேண்டியதை இனி தான் உட்காந்து படிப்பேன். நான் அப்புறம் சூடான அப்பம் கையில் கொடுத்துட்டு நான் என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது என்னுடைய பழக்கம். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை குறித்த சில தேவ சித்தங்கள் முன்னாடி நமக்கு தெரியறதில்ல. பலிபீடத்தில் ஏறுகிறது வரைக்கும் சில இடங்களில் தாண்டவர் சித்தத்தை சொல்லவே மாட்டார்.
சில நேரத்தில் மெண்டல் ஆகிருவோம். சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டைரி 6 டைரியை கையில் வச்சுருப்பேன். எதை குறித்து சொல்கிறான்னு தெரியாது. ஒரு வார்த்தை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே எப்படி பேசுகிறார் நமக்கு தெரியாது. மேடையில் ஏறுகிறது வரைக்கும் மண்டை குழம்பிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த சபையை குறித்த தேவனுடைய சித்தம், சபை எப்படி இருக்குது, சபை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரியறதில்ல. ஏன் சும்மா ஒரு சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு போகிறதா இருந்தால் எவ்வளவோ வச்சுட்டு போகலாமே. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், எல்லா பிள்ளைகளுக்கும் தேவை தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யணும் சொல்லுங்க, நிரப்பப்படணும். 2, அவருடைய சித்தத்தை பகுத்தறியணும். அதாவது ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது ACCEPTABLE எக்ஸ்பெக்ட் என்னமா அது எனக்கு வராது. நான் சொன்னோம்ல எனக்கு இங்கிலீஷ் வராது. அக்செப்டபிள் சரிதானே, அக்செப்டபிள் அண்ட் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். சரியான தேவனுடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள. அக்செப்டபிள்னா என்ன சொல்லுவீங்க, ஏற்றுக்கொள்ளுதல். அந்த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்னா சரியான தேவ சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். என்னை சுற்றி நிறைய பிரசங்கம் கேட்குறேன். இதில் எது சரியானதோ அதை தான் நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? எப்போ நான் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்குரியது கிடையாது. இதில் ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்குரியதாக இருக்கும். 10 மணி நேரம் பிரசங்கம். இது வரைக்கும் நான் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நிறுத்தாம. 60 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆம்பிஷன். ஆமாம், இப்போ யாருமே என்னை விடுறதில்லை. 60 மணி நேரம் நிறுத்தாம பேசணுங்கிறது என்னுடைய ஆசை. அதற்காக தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏறின கை நிறுத்தாம, இந்த மைக்கை கீழே வைக்காம 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த 13.25 மணி நேரமும் ஒரு மனிதனுக்குரியது கிடையாது. ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தை என்னுடையதாக இருக்கலாம். நான் சொல்லுது புரியுதா இல்லை? இப்போ ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, அந்த கடையில பலதரப்பட்ட பொருள் இருக்கிறது. அதுல எனக்கு எது தேவையோ, எனக்கென்று எது தேவையோ அதை நான் என்ன செய்து கொள்ளுகிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். அதுதான் இந்த இடத்துல இந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்க. அது எனக்கு வரமாட்டேங்குதா? நீங்க படிச்ச என்னதுமா? இன்று அடுத்து பாருங்க, and perfect will of God. சரியான ஒன்றை எனக்குரிய ஒன்றை எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை நான் என்ன செய்து கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவ சித்தம் என்பது காமன். இந்த சபையில தேவ சித்தத்தை நான் பேசுறேன். ஆனா என்னை குறித்த சித்தம் வேற, பலிபீடத்தை குறித்த சித்தம் வேற, போதகரை குறித்த சித்தம் வேற, பாஸ்டர்மாவை குறித்த சித்தம் வேற, சகோதரி உங்களை குறித்த சித்தமே வேற, அண்ணே உங்களை குறித்த சித்தமே வேற, உங்க கையில வளர்க்க கொடுத்த குழந்தைகளை குறித்த சித்தம் வேற, நம்ம தேசத்தை குறித்த சித்தம் வேற, நம்ம இருக்கிற இந்த காலத்தை குறித்த சித்தம் வேற. அப்ப இவ்வளவு சித்தங்கள் இருக்கிறது. அப்ப சித்தம் என்பது காமன் வேர்ட். அதே நேரத்தில் இப்ப எனக்கு ஒரு ஒர்க்லோடு கூடுது. என்ன தெரியுமா? இத்தனை சித்தங்கள் நடுவில் எனக்குரிய தேவ சித்தம் என்ன, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய தேவ சித்தம் என்ன, நான் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தம் என்ன? புரியுறீங்களாமா? ஒரு அல்லேலூயா. அப்போ இப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வார்த்தை ஜெபிக்க வேண்டியது இருக்குன்னு. என்ன ஜெபிக்கணும்? ஏசையா, எனக்குரிய தேவ சித்தத்தை சரியாக கண்டுபிடித்து அதை பகுத்தறிவதற்கான கிருபை எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பகுத்தறிதல் இல்லை என்றால் தவறி விடுவோம். ஆண்டவர் வரங்கள் எத்தனை, ஆவியின் வரங்கள் எத்தனை கேட்கல? 9. உங்க பைபிள்லையும் அப்படித்தானே இருக்கு, எங்க மாவட்டத்துல அப்படித்தான் இருக்கு. 9 தான் வச்சிருக்காங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படிதான். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? விருதுநகர் மாவட்டத்திலையும் ஆவியின் கனிகள் எத்தனை தான்? 9 தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 9 வரத்தில் கடைசியா வரத்தின் பெயர் என்ன? கடைசி வரத்தின் பெயர் என்ன? கேட்கல? கடைசி வசனம் இச்சையடக்கமா? உங்களை எல்லாம் தோண்ட வேண்டாம், ரைட் விடு, வீணா பிரச்சனை வேண்டாம், எடுங்க, அதை எடுங்க. ஆமீன், எடுங்க. ஒன்றும் இல்லை, எடுத்துட்டு போயிடுவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவியின் வரங்கள். நான் வரங்களை குறித்து பேசுறேன்னா, கனிகளை குறித்து பேசுறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தோண்டிட வேண்டியதான். சரி, ஆவியின் கனிகள் கலாத்தியர்ல இருக்கு.
ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதுல தேடுங்க பார்க்கலாம். எதுல ஒரு 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல எல்லாம் இருக்கா? அவங்க ஒண்ணு தேடட்டியா, அப்படியாவது என் பைபிள் அது இருக்கான்னு ஒண்ணு பார்க்கட்டும். எடுங்க எத்தனை வசனம்னு பாரு. ஆவிகளை சொல்லுங்க எத்தனாவது வரம்? கடைசி. அதாவது கடைசி வரத்துக்கு பேர சொல்லுங்க. 9 வரம் அங்க இருக்கு. அதுல கடைசிகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். அதுக்கு முந்தின வரம் எப்படிமா? எத்தனாவது வரம் அது? மொத்தம் 9. அதுல 3க்கு முன்னாடி இன்னும் எத்தனாவது வரமா இருக்கும்? இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டே போலதான் இருக்கு. எத்தனாவது வரமா இருக்கும்? 7ஆ இருக்கும் இல்ல? 7ஆவது வரத்துக்கு பேர் என்ன? எம்மா, பகுத்தறிகிறதுக்கே ஒரு வரத்தை வச்சிருக்கிறாரே ஆண்டவர். இதை ஒரு காரணம் இல்லாம வைப்பாரா? நீங்க நல்லா கவனிக்கணும். பகுத்தறிகிறதுக்கு ஏன் ஆண்டவர் வரத்தை வைத்தார்? அது ஒரு சப்ஜெக்ட். பரிசுத்தவான்களை பகுத்தறியணும், ஜபத்தை பகுத்தறியணும், பிரசங்கத்தை பகுத்தறியணும், ஆவிகளை பகுத்தறியணும், மனிதர்களை பகுத்தறியணும். புரியுதா? தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். சபை பகுத்தறிய தெரியாத இன்னைக்கெல்லாம் ஒரே வரம், ஆண்டவரே தீர்க்க தரிசன ஆவியினால நிரப்புங்க. 2வது வரம் சுகமளிக்கும் ஆவியினால நிரப்புங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த 2மே இருந்தா ஆமென், மகிமையான ஊழியத்தை செய்துட்டு கடைசியில பாதாளத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்றாங்க, உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தில் அடையாளங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே. ஆண்டவர் சொன்னார், ஐ டோன்ட் நோ பிரதர், இப்படி ஒரு பேப்பையில நான் பார்த்ததே இல்லை என்றார். அதனால தான் சொல்றேன், தோத்தர இதெல்லாம் உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்த, பரலோகம் என்ன பார்க்கணும்னா பகுத்தறிகிற கிருபை எனக்கு இருந்தா தான் முடியும், இல்லை நான் காணாம போயிருவேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அண்ணே, பகுத்தறிவதற்கே ஒரு வரத்தை வச்சிருக்கார், பகுத்தறிகிறதுக்கே ஒரு கிருபை கொடுக்கிறார், பகுத்தறிக்கிறதுக்கே ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தா பகுத்தறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, முக்கியம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பகுத்தறிதல் ரொம்ப முக்கியம். பகுத்தறிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 9 வரங்களும் நம்ம சபைகளுக்கு வேணும். 9 வரங்களும் வேணும். ஒன்றும் ஒன்றை விட ஒன்று மேலானது அல்ல. ஒன்றை விட ஒன்று மேலானது அல்ல. 9 வரங்களும் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிள்ல சொல்லி இருக்கு. எபேசு சபையை குறித்து படிக்கும்போ, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவதை நீ கரெக்டா அடையாளம் பார்த்துட்டேன்னார். இந்த பய கள்ளப்ப அப்படின்னு கரெக்டா சொல்லிவிட்டாங்க. அந்த பகுத்தறிதல் இந்த கடைசி காலத்துல இல்லாததுனால தான் கண்ட நாவாரி எல்லாம் நடுரோட்டில் செய்ய வேண்டியதை பலிபீடத்தில் செய்துட்டு இருக்கிறான். இதுக்கு மேல உங்களுக்கு புரிய வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெரி குட். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஆவிகளை பகுத்தறியணும். அந்த இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்லி இருக்குது? ஐ மீன் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அப்போ சரியான தேவ சித்தம், ஐ மீன் சரியான தேவ சித்தத்தை நான் என்ன செய்யணும்? ஓகே, பகுத்தறிய தெரியாததுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. பகுத்தறிய தெரியாத பாருங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் வேர்த்துட்டு இருந்து இப்போ சுத்தமாக வேக்கலை. இதை ஆஃப் பண்ணதுனால வேக்கலைன்னு விட்டுருங்க. சரியா? இந்த வேர்வைக்கு பின்னால சாபம் இருக்குதா இல்லையா? நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைப்பாய், சாபம் இருக்குதா இல்லையா? இப்போ இந்த சாபத்துக்கு காரணம் என்ன? ஆதாமும் ஏவாளும் என்ன செய்து விட்டார்கள்? இந்த இடத்துல பகுத்தறிவு அறியில்லாததுனால தான் நடந்துச்சு. சர்ப்பத்தை நம்முடைய பாட்டியால் பகுத்தறிய தெரியவில்லை. சர்ப்பத்தை பாட்டியால் பகுத்தறிய தெரியவில்லை. சர்ப்பத்தை பாட்டியால் பகுத்தறிய தெரியாமல் போனதுனால தான் இன்னைக்கு மனித சமுதாயம் 6000 வருட சரித்திரத்தை சொல்லுது. இன்னைக்கு 6000 வருஷத்துக்கு பிறகு என் நெத்தியில வேர்வை வர காரணம் அந்த ஒரு கிளவி தான். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு ஆள் பகுத்தறியாம போனதுனால இன்னைக்கு நான் ஆமீன் பாடு அனுபவிக்கிறேனா? இன்னைக்கு என் குடும்பம் தேசம் சாபத்துக்குள்ள கிடக்குதா இல்லையாம்மா? நேற்றைக்கு ராத்திரியில ஆண்டவருடைய தேசத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜெபிக்கும் பொழுது என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாய் நேற்று மாறிட்டு. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நேற்று கிளம்பினார், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போறேன். ராத்திரியில
ஒரு 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 அவர்களுடைய சமுதாய முறைமைப்படி ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். ஒரு 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 பொருளை தீயெறிகின்ற ஒரு பொருளை கையிலே வைத்துவிட்டு ஒருவர் முன்னே நடந்து கொண்டிருக்கிறாங்க. திரளான ஒரு கூட்டம் பின்னால் போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னால் நானும் வண்டியில் போயிட்டே இருந்தேன். எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போமே. கார் போகிற தூரம் வரைக்கும் நான் போனேன். போகும் பொழுது அழுகையாக வந்துச்சு. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருவர் தன்னுடைய குறித்த தேவ சித்தத்தை பகுத்தறிய தெரியாம போனதுனால தானே. இன்னைக்கு உலகம் தேவன் அல்லாதவைகளுக்கு பின் செல்ல காரணம் என்ன? இன்னைக்கு சத்தியம் இல்லாதவைகளுக்கு பின் உலகம் செல்ல காரணம் என்ன? விக்கிரக ஆராதனைகளுக்கு பின் உலகம் செல்ல காரணம் என்ன? ஒரு தாய் தன்னோடு பேசினவன் யார் என்பதை பகுத்தறிய தவறுனதுனால தானம்மா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுனே? அந்த ஒரு நபர் என் கூட பேசுறான். அதாவது அவன் என்ன பேசுறான்? உங்களை தேவர்களாக்க போறேன்றான். ஆண்டவர் என்ன மனுஷனா வச்சிருக்கிறார். நான் இந்த இடத்துல என்ன கத்தர் மனுஷனா தானே வச்சா, நான் மனுஷனாவே இருந்துட்டு போறேன். நான் என்னத்துக்கு கடவுள் ஆகணும்? இவன் என்ன செய்யறான் பாருங்க. உங்களை நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் தேவர்கள் ஆகலாம், நீங்கள் தேவர்கள் ஆகலாம். இதுதான் பெரிய பிரச்சனை. கத்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி இருந்தா போதுமே. நம்ம என்னத்துக்கு அடிஷனலா ஏறி போகணும்? இன்னைக்கு கடவுளாகி பாத்தீங்களா நம்ம படாத பாடு இல்லையம்மா. இதுக்கு பேசாம மனிதர்களாவே என்ன செய்திருக்கலாம்? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தன்னோடு பேசுகிற ஒருவன், தன்னோடு தனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒருவன், தன்னோடு கூட என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிற ஒருவன் ரொம்ப பாசிட்டிவா பேசுறான், அன்பா பேசுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதாமுங்க, அப்பா அம்மா பேசுகிறத விட அடுத்தவன் பேசுறது ரொம்ப பாசமா இருக்கும். அல்லேலூயா. தங்கம் எப்படி இருக்கான்னு கொஞ்ச நாள்ல பாரு பித்தளை ஆக போற நீ. ஆனவங்க பலரும் இன்னைக்கு பித்தளையா கடந்து படாத பாடுபட்டு இருக்கான். அவளை இன்னைக்கு நீ சொல்றா. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னா, பாஸ்டர்யா தோத்திரம் ஆமீன், அவனை கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்னு ஒத்த காலில் நின்னா. நான் சொன்னேன், ஆமீன் தோத்திரம், நீ கல்யாணம் பண்ணலைன்னா ஒரு நாள் தான் சாவ. நீ அவனை மட்டும் கட்டிக்கிட்டேன்னு வை, நித்தமும் சாவா. நீ உனக்கு எது வசதியா இருக்கும்? ஆமீன். நித்தமும் செத்த நம்ம சுவாலி முடிஞ்சு உன் வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான்மா. நரகம் எப்படின்னு அந்த பிள்ளைக்கு வீட்டில் போனா தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, சில பாஸ்டர், சில நல்லா உங்களை நேசிக்கிற கிருபையில் உங்களை நடத்தணும்னு நினைக்கிற ஊழியர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் திட்டுவான், எதுக்கு எடுத்தாலும் இங்க வரல அங்க வரல வைனே சொல்லுவான். நமக்கே தோணும், இந்த மனுஷனை பெத்தாங்களா செஞ்சாங்களா, இந்த அப்படியே ஒரு மாதிரி எங்களுக்குன்னே வடிவமைச்சு கொண்டு விட்டுருக்கானே ஆண்டவரை, இவரை போட்டு வேற ஒரு பாஸ்டரை தாரும் சுவாமி, அப்படியெல்லாம் சில நேரத்தில் யோசிச்சிருவாங்க. ஆனால் ஒன்று, சில நேரங்களில் வெளியில் இருந்து உங்களோடு பேசுகிறவர்கள் ரொம்ப நைவியா பேசுவாங்க, ரொம்ப பாசமா பேசுவாங்க. எங்க சர்ச்சில் எல்லாம் நாங்கள் உங்களை கண்டுக்கிடவே மாட்டோம், நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம், நாங்கெல்லாம் உங்களை கண்டுக்கிறதே இல்லை. உங்க பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னு நம்ம அப்பா நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்க, நம்ம அம்மா நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்க. உடனே அவங்களுக்கு பாசம் இல்லாததுனால அல்ல, அவர்களுக்கு நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால. என் பிள்ளைகள் என் முன்னே இருக்கிறது போல பரலோகத்திலேயும் தேவனுக்கு முன்னாலே இருக்கணும், என் பிள்ளைகள் என் முன்னாடி நிற்கிறது போல ஆண்டவருக்கு முன்னாலேயும் நிற்கணுங்கிற ஆசை எவன் ஒருவனுக்குள் இருக்குமோ, ஆமென், நல்லா கவனிக்கணும். அந்த தாயும் தகப்பனும் அந்த ஆவிக்குரிய பெற்றோர் கண்டிப்பா பிறம்பை கையாளுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை நான் பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டியம்மா நபரை பகுத்தறியவில்லை, சரிதானே? நபரை பகுத்தறியவில்லை. வாழ்க்கை என்னாச்சு? தேவன் வைத்த ஸ்தானத்தில் நிற்க முடிஞ்சிச்சா? ஆண்டவர் வச்ச ஸ்தானத்தை நிற்க முடிஞ்சிச்சா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தொடர்ந்து புசிக்க முடிந்ததா? முடியல. இல்ல. வாழ்க்கையில வலி இல்லாம வாழ முடிஞ்சிச்சா? இல்லையே. அதற்கு பிறகுதான பேறு காலத்தின் வருத்தம் அவர்களுக்கு உண்டாயிற்று. அப்போ ஆளுமை தன்மை போய் பைபிள் என்ன சொல்லு? நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வீர்கள், அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆள முடியலையே, அடிமையாத்தான வாழ்கிறான் உலகம். இதுக்கு காரணம் என்ன? ஒரு தனி மனிதனை அடையாளம் காண முடியவில்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் பரிபூர்ணம் என்னதென்று பகுத்தறியணும். அப்ப எனக்கு இன்னைக்கு கிருபை வேணும், இன்னும் பகுத்தறியணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் பகுத்தறியணும். பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோடு பழகுகிறோம், பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களோடு பழகுகிறோம், பல்லாயிரக்கணக்கான ஜனங்களோடு பழகுகிறோம். இதுல யார் எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே, மனிதர்களை பகுத்தறிவதற்கு. ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? இன்னும் எனக்கு பகுத்தறிகிற கிருபை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்றீங்களா?
ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? இதுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுதா? பகுத்தறியணும்னு சொன்னா இன்னும் தான் நம்ம டீப்பா இதுக்குள்ள கொஞ்சம் போக போகிறோம். உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை பகுத்தறிகிற தேவ கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை பகுத்தறிகிற தேவ கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஷபாலா கத்தரபா. அப்பா அப்பா அப்பா, ராஜாவே ராஜாவே, உம்முடைய சித்தத்தை பகுத்தறிகிற தேவ கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறியாத மதிகேடர்களா ஒரு நாள் நாங்கள் இருந்துடக்கூடாதுப்பா, உணர்ந்துடக்கூடாதப்பா, உணர்ந்துடக்கூடாது. ஒரு தாய் மனிதனை பகுத்தறியலை, மனுக்குலமே கெட்டு போச்சு ஐயா. ஆண்டவரே, உதவி செய்யணும், உதவி செய்யணும், உதவி செய்யணும். எங்க கிருபை, அந்த கிருபையை எங்களுக்கு தரணும். எங்க சபைக்கு அந்த கிருபையை தரணும். எங்க சபைக்கு அந்த கிருபையை தரணும். எங்களுக்கு அந்த கிருபையை தரணும். எங்க பாஸ்டருக்கு அந்த கிருபையை தரணும். உலகத்தில் ஊழியம் செய்கிற உண்மையான ஊழியர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த கிருபை இந்த காலத்தில் சபைக்கு நீ தரணும். ஷாந்தாலா பக்கத்தா ரபா ரியாந்தா ரபா கத்துனா ஹந்தாலா ரிபிகா ரபாலா பௌஷியா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் பகுத்தறிய வேண்டியது இருக்கு. பாருங்க, கூப்பிட்டது சாமுவேலை, கூப்பிட்டது ஆண்டவர். சாமுவேல் யார் முன்னாடி போய் நிற்கிறார்? ஏலி முன்னாடி போய் என்னை கூப்பிட்டீரான்னு கேட்கிறார். அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யல, பகுத்தறியல. இல்ல, இது யாருடைய சத்தம்? யாருடைய சத்தம்? ஆமா. ஆனா இதே கிருபை எலியாவினிடத்தில் இருந்துச்சு. சூறை செடியின் அடிவாரத்தில் குகைக்குள்ள போய் படுத்து கிடக்கிறார். அப்ப முதல்ல பயங்கரமா பூமி அதிர்ச்சி வருது. உடனே அவர் எழுந்துச்சு, வெளியே வரல. பயங்கரமான காற்று, புயல் காற்றெல்லாம் அடிக்குது. பயங்கரமான அதிர்வுகள் உண்டாகிறது, அக்னி உண்டாகிறது. எந்திரிச்சு வெளியே வரல. கொஞ்ச நேரம் ஆகல, ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது. தலையில முக்காடை போட்டுட்டு கப்புன்னு வந்து வெளியே நின்னார். அந்த மனிதனுக்கு தேவனுடைய சத்தத்தை பகுத்தறிய தெரியும். ஏன் தெரியுமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையே தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு தேவ மனுஷன். நான் சொல்ல புரியுதா இல்லம்மா? அண்ணே, அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. வேற எந்த சத்தத்துக்கு அவன் எந்திரிச்சு வெளியே வரல. பயங்கர முழக்கமான சத்தங்கள் எல்லாம் இருந்துச்சு, எந்திரிச்சு வெளியே வரல. ஆனா மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, எந்திரிச்சு வெளியே வந்து நின்னா. ஆண்டவர் வந்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன காரியம்டான்னு கேட்டார். அவ்வளவுதான். அப்ப நமக்கு இன்னும் கிருபை வேணும். நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிருபை வேணும். தேவனுடைய சித்தத்தை எனக்கு இன்னும் என்ன செய்யணும், பகுத்தறியணும். ஒரு முறை கூட உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இன்னும் கிருபை வேணும்ப்பா, எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே, இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை என்ன? ஒன்று, அவருடைய சித்தத்தை குறித்த அறிவு இன்னும் எனக்கு வேணும். ரெண்டு, அவருடைய சித்தத்தை நான் பகுத்தறிய வேண்டும். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை யாரால் தான் பகுத்தறிய முடியும்? தேவனுடைய சித்தத்தை யாரால் பகுத்தறிய முடியும்? பசுயா பிரதர், நான் ஒரு பாஸ்டர், நான் பகுத்தறிய முடியும்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பிலீவர், பகுத்தறிய முடியும்னு சொல்ல முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிகிற நிலைக்கு போகணும்னா இன்னும் சில ஆவிக்குரிய தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், எல்லாராலும் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு ஜெபம் பண்ணா ஓகே, நீங்க பிரேயர் பண்ணா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனா ஒரு தேவனுடைய சித்தத்தை தனக்குரியது, சபைக்குரியது, தேசத்துக்குரியது என்பதை சரியாக பகுத்தறியணும்னு சொன்னா கொஞ்சம் கூட டீப்பா திங்க் பண்ண வேண்டியது வருது. இப்ப நம்ம அந்த இடத்துல என்னென்ன காரியங்களை படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல 12ஆம் அதிகாரத்துல தான் நிக்கிறோம். எந்த 12? ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம நிற்கிறோம். அதில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3வது வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த பகுத்தறிதல் என்று சொல்லுகிற பகுதியில் ஒன்று புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தை யாரால் பகுத்தறிய முடியும்? ஒன்று, நாம ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
யாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இணைந்து வாசிங்க, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரி, 2ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சரி, 3ஆம் வசனத்தை படிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப அழகான வசனம். எல்லாமே அழகுதான், வார்த்தைக்கு வார்த்தை அழகுதான், வார்த்தைக்கு வார்த்தை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைய பேர் பகுத்து அறியலை. நம்ம நிறைய பேர் பழகிறோம் இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட யாரையுமே எல்லாத்தையும் பேசுவேன், ரொம்ப சிரிப்பேன், நம்மள ஜாலியாக இருப்பேன். வீட்டில் வந்து வேற மாதிரி இருப்பேன், ஊழிய எல்லைக்குள்ளே வேற மாதிரி இருப்பேன். ஆமாம் ஆமாம், என் மனைவிக்கு புருஷனாக இருப்பேன், பிள்ளைகளுக்கு 100% அப்பாவாக இருப்பேன். ஆமாம், என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு நாள் பாஸ்டராக இருந்ததே இல்லை. வீட்டுக்குள்ளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் இந்த ஜுவாலியே இருக்காது. எனக்கு மனைவி 100% புருஷனாக இருப்பேன். என் பிள்ளைகளோட இருந்தேன்னா 100% அப்பாவாக இருப்பேன். சபையில் 100% பாஸ்டராக இருப்பேன். அங்கே மனைவியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. தப்பு செய்த எந்திரிச்சு வெளியே போன்றுவேன். ஒரே வார்த்தை, அங்கே பாஸ்டர் அம்மா இல்லை, இந்த ஜுவாலியே இருக்காது. பாஸ்டராக இருக்கட்டும், பாஸ்டருக்கு அம்மாவாக இருக்கட்டும். சபையில் வந்துட்டான்னு அது வேற கேரக்டர். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டேன்னா 100% என்ன பாஸ்டருங்கிறதே மறந்துடுவேன். நான் அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். அதுதான் இடம் பொருள் ஏவல் சரியாக பகுத்தறிஞ்சோம்னா ஞானமாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரோடு இருக்கிற உறவு வேற, சபையோடு இருக்கிற உறவு வேற, குடும்பத்தோடு இருக்கிற உறவு வேற. சில ஆட்கள் அங்கே சபையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அல்லது வீட்டில் பாஸ்டர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதை விட வருவான். இந்த ஜுவாலியில் எந்திரிச்சு வெளியே போலேன்றுவேன். ஒரே வார்த்தை, அந்த இதே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லணும்னா தப்பாக நினைப்பாங்களே, இந்த வேலை எல்லாம் இது எனக்கு பிடிக்கல, எந்திரிச்சு வெளியே போ, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவேன். ஏன்னா எதுவும் என்னை பாதிக்க நான் விடுறதில்லை. அதில் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் நரத்து போகிறீங்களா பரலத்து போகிறீங்களாங்கிறது ரெண்டாவதுயா. நான் நரத்து பெறக்கூடாது, அதுதான் பெஸ்ட். உலகம் முழுவதும் ரட்சிப்பு படணும். ஆண்டவரே இந்தியா ரட்சிக்கப்படணும். ஐயா, இந்தியா 2வது ரட்சிக்கப்பட்டா போதும். ஜஸ்டின் மோசஸ் நாசமாக போயிடப்படாது. ஹலோ, என் மேலே இருக்கிற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே நான் தான். நான் தான். 2வது என் மனைவி, என் 3வது என் பிள்ளைகள். ஆமென். நோவா செய்த பெரிய ஊழியம் அதுதான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி தன் மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் அவர் காப்பாத்தினார். ஆமாவா இல்லையா? அப்படி நினைச்சிட்டு தான் பலரும் மனைவி பிள்ளைகளோட சபை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை விடுமா இங்கே வரல. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், ஒன்று நீங்கள் புரியணும். 120 வருஷம் ஊழியம் செய்தாலும் ஒன்றும் அகப்படாதுன்னு சொல்லி நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? நோவாவுக்கு தெரியாது. அதனால தான் சந்தோஷமாக போய் பிரசங்கம் பண்ணார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் நோவாவை பார்த்து பேழையை கட்ட சொன்னப்போ உனக்காக ஒரு பேழையை உருவாக்குன்னு தான் சொன்னார். ஊராம்பயலுக்காக உருவாக்குன்னு சொல்லலை. அப்பவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை வரமாட்டான், இவன் மட்டும் தான் வருவான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனா இந்த அடிமைக்கு தான் தெரியல. இவன் போய் பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்ற ஆண்டவர் அப்ப எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பார். அப்போ உடனே நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஒரு பேலும் வரமாட்டான், அந்த பேழை யாருக்கு தான்? உனக்காக ஒரு பேழையை உருவாக்குன்னு சொன்னீங்களே. அப்போ அவனுக்கு அப்பமே சொல்லி இருந்தா இந்த நோவா என்ன செய்திருப்பார்? கொஞ்சம் சமாதானமா பேழையை கட்டி ரெஸ்ட் எடுத்திருப்பான். உடனே ஆண்டவர் சொன்னார், சும்மா இருடா, அவன்கிட்ட சும்மா இருக்க சொன்னா அப்ப தண்ணி அடிச்சிட்டு மாட்டே ஆயிடுவான்லேம்பா. அதனால பேசாம ஊழியத்துக்கு விட்டுருவோம், பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பயிலும் மனம் திரும்ப மாட்டான். இருந்தாலும் இவனை பாதுகாக்கிறதுக்கு தான் ஊழியமே கொடுத்தேன். சில ஆட்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளே தேடுவான். பார்த்துருக்கியா? எவ்வளோ இங்கே தானே பைபிளை வச்சேன், எங்கே வச்சேன் தேடி பாருமா, இடையில தொடவே மாட்டான். சில ஆட்களுக்கு நீங்களாவது பரவாயில்ல தோத்துற, சில ஊழியக்காரங்களே இப்படி தான் இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் பிரசங்கத்துக்கு உட்காருவான் பாரு. காலையில் ஒன்றும் கிடைக்கவில்லை, கர்த்தரே எனக்கு வெளிப்படுவீராக.
அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் புக்கையே திறப்பான். அப்போ தான் சோ மெனி டவுட்டாக இருக்கும். உடனே டியூஷன் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி, ஏன் டீச்சர் நம்ம இந்த வேதியியல் புக்கில் 8வது பக்கத்தில் இருக்கிறது நம்ம புக்கு தானா, நம்ம பாடம் தானான்னு கேட்பான். ஏன்னா இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல தான் சிலருக்கெல்லாம் காலம் கடந்த பிறகு தான் புத்தியே வரும். பார்த்துருக்கியா? வரேன். ஐஸ்வர்யவானுக்கு நரகத்தில் போய் சூடு அடித்த பிறகு தான் மனம் திரும்பணும், அன்னை ரசிக்கப்படணும், அப்பா ரசிக்கப்படணும் அப்படிங்கிற புத்தே வந்து, அதனால தான் சில ஆட்களை அடுப்புக்கு மேலேயே வச்சிருப்பார், அறிவாய் இருக்கும்படி. புரியுதா மக்களே? எல்லா பிரச்சனையும் மாறாது, சில பிரச்சனை இருந்தால் தான் நம்ம மாறாம இருப்போம். இது புரிஞ்சுன்னா கைத்தட்டி நன்றி சொல்லு. அது 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 அல்லேலூயா. பேழைக்கிலிருந்து வெளியே வந்த பிறகு, பேழையிலிருந்து வெளியே வந்து பூமிக்குள்ள வந்த பிறகு நோபாவை குறித்து நீங்க என்ன படிக்கிறீங்க? அவன் மதுபானம் என்னது திராட்சரசம் குறித்து வெறி கொண்டு வீட்டிலே வஸ்திரம் விலகினவனா என்ன செய்திருந்தான்? படுத்திருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இவனை 120 வருஷம் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் விடாம இருந்தா இந்த காட்சி இன்னைக்கு பார்க்க வேண்டிய காட்சி அல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கலாம். இவன் என்னடா அவரை கொல்றது, ஆண்டவரே அவனை நசிக்க கொண்டு இருப்பார். அதனால தான் பார்த்தா, நீ பிஸியாவே இரு, நீ பிஸியாவே இரு. ஆமா, ஒரு அல்லேலூயா. தாவீதுனுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். தாவீது வந்து ஓடிக்கிட்டே இருந்தார், சபலை கண்டு ஓடினார், ஓடிக்கிட்டே இருக்கிறார், தன் பிராணனை காக்க ஓடினார். அன்னைக்கு எப்பொழுதுமாவது பக்கத்து வீட்டு மாடியில் நின்றுக்கிட்டு பக்கத்து வீட்டு பாத்ரூமுக்கு மேலே சீட்டு இருக்கா போட்டிருக்கான்னு பார்த்தாரா அந்த ஆளு? இல்லை. பாடுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களும் இருந்த பொழுது பாவம் செய்யணுங்கிற எண்ணம் இந்த மனுஷனுக்குள்ள வந்ததா? இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டு பிரச்சனை இல்லாம வீட்டின் உப்பரிகையில விளாத்தி கொண்டிருக்கும் பொழுது பச்சைப்பால், இந்த பொம்பளை வேற அறிவில்லாம பண்ணியிருக்கா, ஒரு 2 ஓலையாவது எடுத்து மேலே போட்டிருக்கலாம். இல்லை, இவ குளிக்கிறத மேலே இருந்து பார்த்தான். இத்தனை வருஷம் பாடுகளின் நடுவில் இருந்தப்போ அவனுக்கு பக்கத்து வீடை எட்டி பார்க்கணும்னு அவனுக்கு தோணுச்சா? அதனால தான் ஆண்டவர் சிலரை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருக்கிறார். அதனால தான் சிலரை கஷ்டத்துக்கு வச்சிருக்கிறார். இவன்ட்ட இந்த கஷ்டம் விலகிட்டுன்னு வை, இவன் மட்டையாயிருவா, இல்ல செட்டில் ஆயிருவா. இப்ப சொல்லுவியல, அப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கட்டும். இத நான் சொன்னா நீ ஒத்துக்கிட மாட்டேன், நீயே சொன்னதுனால அப்படியே ஆவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. விலகாது பிரச்சனை, விலகக்கூடாதுப்பா. எல்லா பிரச்சனையும் விலகக்கூடாது. நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கேட்கக்கூடாது, பிரச்சனையை சந்திக்கிற தேவ கிருபையை கேட்கணும். அப்பதான் நம்ம நிற்க முடியும். அதனால தானே சாலமோன் ஒரு முறை சொல்லுவார், ஆண்டவரே, செல்வத்தின் திரட்சியினால் நீர் யார் என்று நான் கேட்காதபடிக்கும், தரித்திரத்தினால் திருடி உம்முடைய நாமம் என் நிமித்தம் தூஷிக்கப்படாதிருக்கும்படி அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்பார். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் 10 என்ன ஜபம், என்ன பரமண்டல ஜபத்தில் சொல்லுவார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தரணும் அப்படிதானே கேட்கிறார். அதனால தான் சொல்றேன், திரட்சியும் ஆபத்து, இல்லாய்மை ஆபத்து. அனுதினமும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்த அவர் போதுமானவர். இதுவரை போஷித்தாரா? இதுவரை நடத்தினாரா? இனியும் நடத்துவா. கர்த்தர் செய்ய நினைத்தது விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் ஆரம்ப காலத்திலேருந்தே ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பு, டெய்லி எனக்கு அழுகிறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். இத்தனை வருஷ காலம் என்னை அப்படித்தான் நடத்தினார். டெய்லி எனக்கு அழுகிறதுக்கு, டெய்லி பாரப்படுகிறதற்கு, என்னை சுற்றி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தோத்தர் அருளி செய்தார். இன்னைக்கு காலையில் அவள் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு ஆண்குலையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. தேங்க்யூ. அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டான். காலையில் லேபர் ரூமில் போயிட்டா. அப்பவுமே டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அவள் குழந்தைய நம்ம கேட்கறது பார்க்கறது வரைக்கும் பதட்டமாகவே இருந்துட்டோம். வேற எங்கேயும் யோசிக்கல. ஆண்டவரே, சீக்கிரமா ஊழியத்து போகிறதுக்கு முன்னால் ஒரு செய்தியை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்போ காலை முழுவதும் வேற எதுவுமே யோசிக்க தோணலை. மத்தியானத்துக்கு மேலே வேற ஏதாவது ஒரு 7:30 உடனே அதை அப்படியே உட்காந்து யோசிச்சு அதுக்காகவே ஜோம் பண்ணி இப்படி காலம் முழுவதும் மைண்டை ஆண்டவரையே சார்ந்து பிரசங்கம் எல்லாம் நம்மளை ஆண்டவரை சார வைக்காது, நம்முடைய பாடுகள் மட்டும்தான் நம்மளை சார்ந்து வைக்கும். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இப்ப சிலர் யோசிக்கிறாங்க, அங்க பிரச்சனை தானே இங்க வந்தேன், இப்ப இங்க வந்தாலும் இந்த ஆளு என்ன சொல்லுதாரு, பிரச்சனை இருக்குன்னு தானே சொல்லுதாரு, இதுக்கு நம்ம அங்கே இருந்திருக்கலாமே. அதாவது ஒண்ணு பார்த்துக்க, அங்க பிரச்சனை மட்டும்தான் இருக்கும், இங்க பிரச்சனையும் இருக்கும், கூட பரிகாரியும் இருப்பார்ல. புரியுதா இல்லையா? காய்ச்சல் உடம்புல கையில மாத்திரையோட சுத்துறோம் நம்ம, அவ்வளவுதான். இப்ப பிரச்சனையும் இருக்கு, பரிகாரியும் இருக்கிறார். அம்மை பிரச்சனையை பார்த்த உடனே பக்கத்தில் பார்த்து, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் ரைட் ஐயா அங்க பாருங்க அந்த பையன் 7:30 எழுத்துட்டு இருக்கான், நான் பார்த்துக்கிறேன் சும்மா. உடனே ஆண்டவரே செய்ங்க 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 செய்ங்கன்னா 1 மணி நேரம் ஓடிடுது. அந்த 1 மணி நேரம் டிவி பார்க்கணும்னு தோணாது, அந்த 1 மணி நேரம் படம் பார்க்கணும்னு தோணாது, அந்த 1 மணி நேரம் பக்கத்து வீட்டில் மை நீட்ட போயிட்டு இந்த கொடிட்ட இடத்தை நிரப்ப தோணாது. அட்டென்ஷன் பதட்டமாவே இருப்போம். இப்படி வாழ்க்கை முழுவதும் நம்மளை பதட்டமாவே வச்சு 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 அவர் வரும் பொழுது எக்கால சத்தமானத்திலிருந்து துணிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு சில காரியம் கரெக்டா புரிஞ்சிருக்குமே, ஏன் சில ஜபத்துக்கெல்லாம் மாற்றம் வரலன்னு? வராது. வேஸ்டா ஜோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி வேதத்தை படிப்போமா? இது வேதத்தை படிப்போமா? சரி, 12ஆம் அதிகாரம் ரோமர் 12. மக்களை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை 3 வசனங்களை படிச்சிருக்கோம்ல. தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிவதற்கு ஒரு மனிதன் இவனாக இருக்கணும். இன்றைக்கு நான் சொல்ல போகிற வார்த்தையை நான் படிக்கிறேன், நீங்க பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அந்த வார்த்தை என்ன சொல், நீங்கள் உங்கள் சரீரம் இருக்கா இல்லையா? சரீரம். இப்ப நீங்க யாரும் எழுதக்கூடாது, நான் சொல்றதை எழுதணும். சரீரம்னு இருக்கா ஃபர்ஸ்ட் வசனத்துல. 2ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க, கடைசியில உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. 2வது என்ன இருக்கு? நம்முடைய மனம். சொல்லுங்க அந்த வார்த்தையை மக்களை, இங்கிலீஷ்ல ஒண்ணு போடணும். ஆமென். 2வது மனம் இருக்கா இல்லையா? சரி, 3வது பாருங்க, தெளிந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். எண்ணம். எண்ணம். ஒரு தேவனுடைய சித்தம் பகுத்தறியப்பட வேண்டுமானால் சரீரம், மனம், எண்ணம். சொல்லுங்க, சரீரம், மனம், எண்ணம். ஒரு முறை கூட சொல்லுங்க, சரீரம், மனம், எண்ணம். இப்ப இங்கிலீஷ்ல படிச்சுக்கோமா. நான் இது தெரிஞ்சதுனால இல்ல, எனக்கு ஏபிசிடியை தவிர ஒரு இளவும் தெரியாது. இப்படி எல்லாருக்கிட்டையும் பெய் கிடைக்கிறதெல்லாம் நான் கூட சேர்ந்து படிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஆமே. ஆண்டவர் அம்மையா சொல்லுதே, நான் 9ஆம் வரைக்கும் தான் படித்தேன், தமிழை தவிர ஒண்ணுமே தெரியாது. ஆனா உலக நாடுகளுக்கு என்ன ஆசீர்வாதமாக்கினார். அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. சில நேரத்தில் சில பைபிள் படிக்க தெரியாது. அப்போ நான் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வெளிநாடுகளில் அங்கங்கே இருக்காங்களா, அவங்கள்ட்ட தான் படித்து கேட்பேன், எப்பல எனக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. ஏன்னா பிள்ளைகள் தான் எனக்கு இப்போ ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, இப்போ நம்ம இங்கே அதை போடும் மக்களே. இதில் ஃபர்ஸ்ட் வசனம் தானே, இதில் சரீரம் என்ன சொல்லி இருக்கு? யுவர் பாடிஸ், உங்களுடைய சரீரம். தேவனுடைய சித்தம் ஒருவன் பகுத்தறியணும்னா அவனுடைய சரீரம் அவனுக்கு ஒத்துழைக்கணும். அவனுடைய சரீரம், எழுதாதீங்க, எழுத வேண்டாம். நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். நம்ம பேசிட்டு அப்புறம் தேவனுடைய சித்தம் நான் பகுத்தறியணும்னா, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் கோஆபரேட் பண்ணாத பட்சத்தில் தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியாது. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரம், இதை நீங்க வேணும்னா எழுதிக்கிடலாம். தேவனுடைய சித்தம் பகுத்தறியணும்னா அவனுடைய ஆவி கோஆபரேட் பண்ணணும், அவன் ஆத்துமா கோஆபரேட் பண்ணணும், அவனுடைய சரீரம் கோஆபரேட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாடிஸ், உங்களுடைய சரீரம், உங்களுடைய சரீரம். சரி, 2வது வசனத்துல போடும் மக்களே. 2வது வசனத்தை பாரு, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? மைண்ட். எங்க இருக்கு? MIND, மைண்ட். ஆமை தோத்தர். இந்த பயலுக்கு மனம் சரியில்லை, இந்த பயலுக்கு மனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. மைண்டுக்கே ஒரு மாதிரி இருக்குன்றியல்ல, மைண்ட், மைண்ட். அப்ப தேவனுடைய சித்தம் நான் அறிய வேண்டுமானால், பகுத்தறியணும்னா என் மைண்டு சரியா இருக்கணும், என் மைண்டு சரியா இருக்கணும். ஓகே. 2வது ஆமீன். 3வது வசனத்தை படிங்க. 3வது வசனத்துல திங்கிங் இருக்கா இல்லையா? ஆமீன் தோத்தர். நாட் டு திங்க் இருக்கா? அடுத்து வேற எங்க இருக்கு? தேடி கண்டுபிடி, எனக்கு தெரியாது. செகண்ட் லைன்ல நாட் டு திங்க், திங்க் எண்ணங்கள் கீழே வருது. பட் டு திங்க், அதுக்கு என்ன? SOBERLY அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓவரா திங்காத,
அவ்வளோதான் வரேன். அப்போ கவனிங்க, திங்கிங், எண்ணம். அப்போ நான் பகுத்தறிகிறது என்பது இங்க கேரக்டரோட வந்துருது பாருங்க. நீங்க நேரமே படிச்சீங்க, ஸ்பிரிச்சுவலா படிச்சீங்க. ஆனா இங்க உங்களுடைய சுபாவம் தேவைப்படுகிறது. உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை நீங்க அறியணும்னா என் சரீரம் ஒத்துழைக்கணும். 2, என் மனம் புதிதாகணும். என் எண்ணம் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். புரியுதா இல்லையா? என் சரீரம், என் மனம், என் எண்ணம். எழுதிக்கிடுங்க. நீங்க இதை எப்படி புரிஞ்சுங்களோ அதை எழுதுங்க. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட காட்ட சொல்லுவேன், அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆமா, வேலை செய்வோம். ஆமே. 1 உங்கள் சரீரம், 2 மனம், 3 என்ன? எண்ணம். சரி, இப்போ சரீரத்தை இப்ப நீங்க இப்படி எழுதலாம். சரீரம்னு எழுதிட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். எழுதி கொள்ளுங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். அப்படிதானே பைபிள் சொல்லுது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். பிரதர், நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்த ஜீவிதம். சொல்லுங்க சத்தமா, ஒரு முறை கூட சொல்லுங்க. புரியுதம்மா? சரீரம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களா இருந்தோம், அப்புறம் குடிக்கிறவர்களா இருந்தோம், வேசித்தனம் பண்ணுறவங்களா இருந்தோம், விபச்சாரம் பண்ணுறவங்களா இருந்தோம், வேற என்னென்ன தோத்திரம் அநியாயமாக வாழ்க்கிறவர்களா இருந்தோம் இல்லையா? அன்னைக்கு இந்த சரீரம் பேய்களின் குடியிருப்பாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஆண்டவரே என் சரீரத்தை நீர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் உமக்கென்று நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அவன் அறிய ஆரம்பிக்கிறான், பகுத்தறிய ஆரம்பிப்பான். பரிசுத்தம் இல்லாத ஒருவனுக்கு தெய்வம் ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை பகுத்து போதிக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதாம்மா உங்களுக்கு? இப்போ சில பரிசுத்தமாக இருங்க, நம்ம பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தமாக இருங்க, அது வேணும் இது வேணும், பரிசுத்தமாக இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியாம உன்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதே. அடி எடுத்து வைக்கணும்னா நம்முடைய சரீரம் என்னைக்கு இந்த வசனத்துக்கு முன்னால் வந்தோமோ, இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல, இந்த சரீரம் இனி பேய்களின் கூடாரம் அல்ல, இனி இந்த சரீரம் இச்சையாய் வாழ வேண்டியது அல்ல, இந்த சரீரம் யாரோ ஒருவனுக்கு இச்சைக்காக கொடுக்கப்பட வேண்டியது அல்ல, இந்த சரீரம் யாரோ ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. தேவனுடைய சித்தம் என்னில் பரிபூரண பகுத்தறிய வேண்டுமானால் என்னுடைய சரீரத்தை அவர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் என்னை ஒப்பு கொடுத்த தானாகணும். அல்லேலூயா. இப்ப ஏன் பரிசுத்த ஜீவிதம் நமக்கு வேணும்? தேவனுடைய சித்தத்தை ஒரு நாளும் பாவிகளுக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவானவர்னே. பன்னிகளுக்கு முன்னால, பஞ்சிகளுக்கு முன்னால அவர் முத்தை போடுகிறவர் அல்ல. நம்ம இன்னைக்கு ஆளணும் ஆண்டவர்கிட்ட, என்னை இன்னும் பரிசுத்தமா வாழ எனக்கு கிருபை தாரு ஆண்டவரே. நான் சொல்லுது உனக்கு புரியுதானே? பரிசுத்த தேவனுடைய சித்தத்தை குறித்த பகுத்தறிவு இல்லாதவனா நான் போய் ஒரு நாள் நின்றக்கூடாது. நிஜமா எல்லாம் செய்ய உரிமை உண்டுமா, ஆனா எல்லாம் தகுதி யாராதரா தம்பிமா? எல்லாம் பேசலாம், சிரிக்கலாம், நடக்கலாம், அதெல்லாம் சரிதான். தேவனுடைய சித்தம் நீ பாவத்திற்குள் இருக்க தேவனுடைய சித்தம் உன்னை விட்டு தூரமா போயிட்டே இருக்கும். நீ பரிசுத்தத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுக்க தேவ சித்தம் உன்னை கூட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஒரு இந்த சரீரம் என்கிற நிலைப்பாட்டுக்கு ஒரு வசனத்தை படிப்போமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 2 வசனத்தை ஒண்ணு பாருங்க. எத்தனை வசனம்னு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். எப்படிங்க? இன்னும் சத்தமா, நீங்கள். அல்லேலூயா. என் மேல எனக்கு உரிமை இல்லையா? என் மேல எனக்கு உரிமை இல்லை என்று எவனொருவன் சொல்லுவானோ அவன் தேவ சித்தத்தை பகுத்தறிவான்.
இந்த சரீரத்தின் மேல யாருக்கு உரிமை? என் ஆண்டவருக்குத்தான் உரிமை. காரணம், இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி இரத்தத்தினாலே கிரயம் செலுத்தி என்ன செய்தார்? வாங்கினார். அப்படியானால் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம், ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் தேவ சித்தத்தை பகுத்தறியும். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்கு? இப்ப வாசிச்சதுல கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்ல போகிற அல்லேலூயா. ஒரு ஆமென், ஒரு ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதான சரீரம். இதை எதை காண்பிக்கிறது? பரிசுத்த வாழ்க்கையை காண்பிக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? வேறுபட்ட வாழ்க்கையை காண்பிக்கிறது. புரியுதா? சரி, அடுத்து நான் வரேன். 2வது வசனத்தில் படிக்கும் பொழுது, மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். புதிதாக்கப்பட்ட மனம். சொல்லுங்க, எழுதிக் கொள்ளுங்க. புதிதாக்கப்பட்ட மனம். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிதாக்கப்பட்ட மனதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்தை போடும் மக்களே. ஆமென். என்னம்மா? ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். ரெனியூவிங்னா புதிதாக்குதல். ஆமா, ரெனியூவிங் அப்படின்னா ரெனியூ பண்ணுங்க. சில சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்டேட் பண்றதுங்க. முன்னாடி ஒரு வெர்ஷன் இருக்கு, நம்ம மைண்ட்ல முன்னாடி ஒரு வெர்ஷன் இருக்கு. அது இவ சாகிறது வரைக்கும் இவ வீட்டுல நான் கால் வைக்கவே மாட்டேன்னு வைராக்கியமா இருந்துச்சா? இவ வேண்டாம், நான் வேண்டாம், அவ குடும்பம் வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம், இனி செத்தாலும் பரவாயில்ல, அவன் வீட்டுக்கு போனேன், செத்த பிறகு எவன் கூட்டிட்டு போறான் அவன் வீட்டுக்கு, உன்னை கூட புதைக்க எல்லாம் செய்வாங்க. அப்ப கவனிக்கணும், இப்படி கோபம், வைராக்கியம், வெறுப்பு, சண்டை, அப்புறம் லௌகீக இச்சை, இப்படி எல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. மைண்டு இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. என்னன்னே நம்ம போட்டு வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புதிதாக்கப்படாத மனம் நிறைய பேர் இருக்குன்னு தெரியுமா? சண்டைக்காரங்களாவே இருப்பான். சில ஆட்கள் எங்க ஊர்ல நீங்க வந்தீங்கன்னா பார்க்கணும், தோத்திரம் ஊர்ல நல்ல பெயரே இருக்காது பாருங்க. ஊர்ல தோத்திரம் சண்டை வழக்குகள், அவ்வளவுதான். ஆனா சபையில வந்து அந்நிய பாஷை கூட அப்படி பேச முடியாது, அப்படி பேசுவான் இவன். அந்நிய பாஷை பார்த்துருவான், தரிசனம் பார்த்துருவான். சில ஆட்கள் ஃபர்ஸ்ட் நான் கண்மூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பயங்கர இருளாய் தெரிந்தது. எங்களுக்கு என்ன பல்பா போட்டு வச்சிருக்குள்ள, எல்லா பேரும் கண்ணு மூடனா இருட்டாத்தான் தெரியுது. இப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா தன் மகளை மன்னிக்க மாட்டான், தன் அண்ணனை மன்னிக்க மாட்டான், தன் அக்காளை மன்னிக்க மாட்டான். இதெல்லாம் புத்தி கேடுபாடுள்ள மைண்டு. தன் மருமகளை மன்னிக்க மாட்டா, தன் மருமகனை மன்னிக்க மாட்டா. தன்னோடு இருக்கிறவர்களை வெறுப்பா தான் இருக்கும், வெறுப்பா தான் இருக்கும், கோபமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், எப்பொழுது நீர் வருவீர்? உடனே ஆண்டவர் சொன்ன, நாசமா போனவளை நீ சாகிறது வரைக்கும் நான் வர மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிற சகோதரியை மன்னிக்க முடியல, கூட இருக்கிற சகோதரியை மன்னிக்க முடியல. அப்பா நீர் எப்பொழுது வருவே? நான் வந்தாலும் நீ உனக்கு தெரியாம பெயரும், வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, மனம் புதிதாகுங்கள். வெறுப்பை விட்டு வெளியே வா. வெறுப்பை விட்டு வெளியே வாங்க. என்ன? வெறுப்பை விட்டு வெளியே வாருங்க, கோபத்தை விட்டு வெளியே வாருங்க, வைராக்கியத்தை விட்டு வெளியே வாருங்க. நீங்க மன்னிங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சித்தத்தை பகுத்தறியணும்னு சொன்னா மனம் ரினியூ ஆகணும், அது புதிதாகணும். அல்லேலூயா.